இன்றைக்கு தமிழக மகளிர் ஆணையத்திடம் ஜாய் கிறிஸ்டில்லா என்னோட கிளைண்ட்டு அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவர் தன்னை திருமணம் செய்து தனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு என்னை ஏமாற்றிவிட்டு சென்று விட்டார் என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு, சீட்டிங் கம்ப்ளைண்ட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கமிஷனரை சந்தித்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டோட நிலவரம் இன்றைக்கு வரையும் அந்த கம்ப்ளைண்ட் எங்கே இருக்குன்னே தெரியல. 1.5 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இதுவரையும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அடையார்லேருந்து ஃபோன் பண்ணி, அடையார் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி, எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இது வரலைங்க, எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்காங்க விசாரிக்க சொல்லி, ஆனால் எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வரல அப்படின்னு ஜாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே போல் திருவான்மியூரில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வரல அப்படின்னும் சொன்னாங்க. அப்புறம் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வரல. எல்லா காவல் நிலையங்களும் ஜாய் அவர்களை தொடர்பு கொண்டு காவல் அதிகாரிகள் எங்கள் எல்லைக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு எந்த எல்லைக்கு வருது, எந்த காவல் நிலையத்துக்கு வருதுன்றது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் சரியான காவல் நிலையத்துக்கு அவங்க அனுப்பலை, நடவடிக்கையும் எடுக்கலை, எந்த ஒரு விசாரணையும் தொடங்கப்படலை. அதன் பின்பாக 1000 லைட்டில் இருக்க க்ரைம் அகெயின்ஸ்ட் விமன் அந்த செல் பார்க்குற டெப்டி கமிஷனர் அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அவங்க ஒரு 4 நாள் கழித்து அந்த கம்ப்ளைண்ட்டை கூப்பிட்டு விசாரித்தாங்க ஜாய் அவர்களை. காலையில் 10 மணிக்கு கூப்பிட்டு தொடங்கின விசாரணை சாயந்தரம் 5 மணி வரை அந்த விசாரணை போச்சு. ஒரு ப்ரெக்னென்ட் விமன்னு தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலில் அங்கே இருந்தாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையும். விசாரணை முடிந்த பின்பாக நாங்கள் யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவரை கூப்பிட்டு விசாரித்தாங்களான்றது எங்களுக்கு இன்ன வரையும் தெரியாது. ஆனால் ஊடகத்து மூலமாக எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா, அவரை கூப்பிட்டு அந்த மாதம்பட்டி அவர் ரங்கராஜை கூப்பிட்டு விசாரித்ததாகவும், அவர் வெளியில் போகும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பின்னாடி கேட் வழியாக ஊடகத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதுக்கு அமைச்சா மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. 1.5 மாதமாக கொடுத்த கமிஷனர் அலுவலகத்தை கொடுத்த வழக்கில் கம்ப்ளைண்ட்டில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் இன்றைக்கு மகளிர் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து, தமிழக அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இன்றைக்கி ஜாய் கிறிஸ்டில்லாவுக்காக ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் வந்திருக்கேன். ஏனென்றால் இவங்க திருமணம் செய்து 2.5 வருடமாக அவங்களோட குடும்பம் நடத்தி